பண்டியனா அங்க பாருங்கண்ணா, ஆட்டோ வந்துட்டு இருக்குண்ணா. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்னும் சற்று நேரத்தில் இங்கு மெடிக்கல் கேம்ப் நடக்க உள்ளது. அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் செக்கப் அது இதுன்னு ஏதோ அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. இந்த பகுதியில் வாழும் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனால் இப்பகுதியில் உள்ளோருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஐயோ அண்ணா, மெடிக்கல் செக்அப்னா அப்படின்னா ஊசியெல்லாம் போடுவாங்களா? நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்கம்மா. இங்க பாருங்கம்மா, நம்ம ஏரியாக்கு டாக்டர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் இது? திடீர்னு ஆட்டோல வந்து யாரோ ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, பின்னாடியே நீங்க வந்து நிக்கிறீங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் யாரும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த ஏரியாவில் ஏதோ மர்ம காய்ச்சல் பரவிட்டு இருக்கிறதா நம்ம கவர்மெண்ட்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணினீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன டாக்டர் இது? காய்ச்சல் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த செக்அப் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் எதுக்குக்கா தேவையில்லாமல்? எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் அப்போ நீங்கள் ஏமா பயப்படணும்? நாங்கள் சும்மா நார்மலாக ஃபீவர் மட்டும் தானே செக் பண்ண போகிறோம். கமான் சிஸ்டர், தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க. டாக்டர் அம்மா, இந்த மெடிக்கல் செக்கப்புக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட பணம் எல்லாம் இல்லைம்மா. நோ, இந்த மெடிக்கல் செக்கப் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். கவர்மெண்ட்டே உங்களுக்காக, உங்களுடைய நல்லதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரும் எந்த பணத்தையும் கொடுக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படித்தான் போன தடவை டெஸ்ட் கொடுக்காதவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் போய் பேசாம செக்அப் பண்ணிட்டு ரிசல்ட்டை பார்த்துக்க வேண்டியதுதான். சிஸ்டர், ஒவ்வொரு ஃபேமிலியாக இருக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை செக் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான் பேரண்ட்ஸ், உங்கள் பசங்களையெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. என்னம்மா இது, டாக்டர் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் யாரும் வரமாட்டீங்களே? ஃபர்ஸ்ட் சின்ன பசங்கள்லேருந்து அனுப்பிச்சு வைங்க. வாங்க, அந்த பக்கம் நிறையா வீடு இருக்க மாதிரி இருக்கே. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு வைங்க, அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு எடுத்துக்கலாம். போயிட்டு வாடி பப்ளி, போகாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்தே தூக்கிட்டு போயிடுவாங்க. வாமா, இந்த பக்கம் நிற்க வேண்டாம், அந்த பக்கம் வந்து எல்லா குழந்தைங்களும் க்யூவில் நில்லுங்க. சிஸ்டர், க்யூவில் நிற்க வச்சு ஒவ்வொருத்தருக்கா டெஸ்ட் எடுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கள தனியாக ஐசோலேட் பண்ணிடுங்க. என்ன டாக்டர் இது? ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கு. காய்ச்சல் மட்டும் தானே செக் பண்ணுறதா முதல்ல சொன்னீங்க. இதெல்லாம் எதுக்கு டாக்டர் தேவையில்லாம? இன்னைக்கு இருக்கிற 10 குழந்தைங்கள்ல 5 குழந்தைங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து போய் சேர்றது இல்லம்மா. அதுக்கான ரிப்போர்ட்டும் எங்களை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாப்பா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ அந்த வெயிட் மிஷின் மேலே ஏறி நில்லு. டாக்டர், நான் 76 கிலோ இருக்கேன்னு நினைக்கிறேன் டாக்டர். 84 74ன்னு காமிச்சிட்டு இருக்கு டாக்டர். என்னது இது, ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. டாக்டர் இவன் நகர்ந்துட்டே இருந்ததுனால ரொம்ப அதிகமா காமிச்சிருக்கு. இப்ப பாருங்க டாக்டர், 44 கிலோ தான் காமிக்குது. சிஸ்டர், ஒரு ஷீட் எடுத்து அதில் அந்த பேஷண்ட்டுடைய நேம் வந்து எழுதிக்கோங்க, ஏஜ் எழுதிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. வெயிட் வந்து 44 kgs. தம்பி, அப்படியே பின்னாடி தள்ளி நில்லு. அங்கே பின்னாடியே ஹைட்டு மற்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு டாக்டர் தேவையில்லாம எடுத்துட்டு இருக்கீங்க? நான் போன வாரம் தான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தேன். உங்க ஏஜுக்கு ஏற்ற ஹைட் வெயிட் எல்லாம் இருக்கீங்களான்னு பார்க்கணும் இல்லையா? ஹைட் வந்து 134 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, வெயிட் வந்து 44 kgs. சிஸ்டர், அப்படியே ஃபீவர் செக் பண்ணிக்கோங்க. ஃபீவர் இருக்கா? ஃபீவர் இல்லை டாக்டர். பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 98 டிகிரிஸ் தான் இருக்கு. ஓகே, அப்படியே அந்த ஷீட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்க்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இல்லையா? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என்னோட பையனுக்கு எல்லாம் நார்மலாக இருக்கா? எல்லாமே நார்மலாக இருக்குமா. வெயிட் பார்த்தீங்கன்னா 44 kgs, ஹைட் பார்த்தீங்கன்னா 134 சென்டிமீட்டர்ஸ். கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கான், பட் இந்த வயசில் அது ப்ராப்ளம் இல்லை. அம்மா சிண்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டு அம்மா. எனக்கு என்னமோ அவனுக்கு காய்ச்சல் இருக்கும்னு ரொம்ப டவுட்டா இருக்குமா. சிஸ்டர், அது ஏதோ ஒரு சின்ன பையன் பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம கம்பவுண்டர் கிட்ட சொல்லி அந்த பையனை தூக்கிட்டு வர சொல்லுங்க. பிகாஸ் வந்து நம்ம எல்லா பசங்களுக்கும் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். டாக்டர், என்னோட வெயிட் எனக்கு நல்லா தெரியும் டாக்டர். நான் 50 kgs இருந்தேன் டாக்டர். ஐயோ, மெஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது டாக்டர். மெஷின் ஒர்க் ஆகலையா? 1 minute வெயிட் பண்ணுங்க, ஆன் பண்ணுறேன். மை காட், ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ ஏறி நின்றுட்டதுனால தப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். நீ கீழே இறங்கி நில்லுமா. திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஓகே, இப்போ மேலே ஏறி நில்லுங்க. ஐயோ, நான் குறைஞ்சிட்டேன் டாக்டர். 42 கிலோ தான் இருக்கேன் டாக்டர். உன்னோட பேரு நான்சி தானே? நான்சி, ஹைட் வெயிட் செக் பண்ணும்போது ஆடாமல் நிற்கணும். வெயிட் வந்து 42 kgs, ஹைட் வந்து 135 சென்டிமீட்டர்ஸ் டாக்டர். ஓகே சிஸ்டர், அப்படியே வந்து ஃபீவரும் செக் பண்ணிடுங்க. பொண்ணுடைய கண்ணை பார்த்தா ரொம்ப எல்லோவாக இருக்க மாதிரி இருக்கு. மை காட் டாக்டர், ஃபீவர் இருக்க மாதிரி தெரியுது. 102 டிகிரிஸ் இருக்கு டாக்டர்.
நம்மளுக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி 100க்கு மேலே இருந்தால் பிளட் டெஸ்ட் அனுப்பணும். பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அட கடவுளே, நான்சி உனக்கு என்னம்மா காய்ச்சல் இருக்கா? காலையிலேருந்து நல்லா தானே இருந்த டாக்டர்? இந்த பொண்ணு காலையிலேருந்து நல்லா தான் டாக்டர் இருந்தா. எதுக்கு ஒரு தடவை ஃபீவர் இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிருங்க. அம்மா, நான்சி எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, நான் போய் அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேம்மா. டாக்டர், அது வந்து எனக்கு ஃபீவர் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நேற்று நைட்டில் இருந்து தலைவலி. அது மட்டும் இல்லை டாக்டர், கண்ணு கூட பயங்கரமாக வலிக்குது. டாக்டர், நேற்று பாசிட்டிவாக வந்த பேஷண்ட் கூட இதே சிம்டம்ஸாக சொன்னாங்க. இந்த பொண்ணுடைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி நான் இமீடியட்டாக அனுப்பிச்சிடுறேன் டாக்டர். ஐயோ பெரியமா, இங்க பாருங்க. ஐயோ என்ன விடுங்க டாக்டர், எனக்கு காய்ச்சல் எல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க டாக்டர். டாக்டர், இந்த பையன் வந்து மரத்துக்கு பின்னாடி நின்று பயங்கரமாக இருமிக்கிட்டு இருந்தான் டாக்டர். கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான், அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கெல்லாம் காய்ச்சல் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, நான் 100 kgs இருக்கேன். எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. எனக்கு காய்ச்சல் எல்லாம் ஒன்றும் வரவே வராது டாக்டர். மை காட், என்னது இது? பையனை பார்க்கறக்கு ஓவர் வெயிட் மாதிரி தெரியல, ஆனா 100 kgs மெஷின் காமிக்குதே. என்ன டாக்டர் இது? ஒருவேளை மெஷின்ல ப்ராப்ளம் இருக்குமா, இல்ல இந்த பையனுக்கு போன் வெயிட்டா இருக்குமா டாக்டர்? போன் வெயிட் எல்லாம் என்னம்மா 50 கிலோவா இருக்கும். அந்த பையன் கையில ஏதாவது வச்சிருக்கானான்னு பாருங்க, வெயிட்டான பொருள் நல்லா செக் பண்ணி பாருங்க. அட கடவுளே, 100 கிலோன்னு காமிக்குதா? போன வாரம் தான் டாக்டர் டெஸ்ட் பண்ணேன், 42 43 தான் காமிச்சிச்சு. நல்லா செக் பண்ணி பாருங்க. இப்படிதான் போன தடவை வெயிட் செக் பண்ண போறப்ப ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து நின்னுட்டான் டாக்டர். டேய் தம்பி, ஒழுங்கா காமிச்சிடு. அடப்பாவமே, இருடா, உனக்கு நல்லா 2 ஊசியா போடுறேன். டாக்டர், பின்னாடி ஒரு செங்கல் வச்சிருக்கான் டாக்டர். பாத்துட்டீங்களா சிஸ்டர்? இங்க பாருங்க, இந்த செங்கல் தான் போன வாரம் நான் டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போனேன். டேய் சிண்டு, என்னடா இதெல்லாம்? இருங்க டாக்டர், நானே எடுத்துட்டு பார்க்கறேன். சிஸ்டர், அது எடுத்துட்டு வெயிட் என்னன்னு காமிக்குதுன்னு பாருங்க. 55 kgs. கொஞ்சம் ஓவர் வெயிட் மாதிரி தான் தெரியுது. பட் இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து பெருசாகும் போது வெயிட் ரெடியூஸ் ஆயிடும். டாக்டர், இவன் பயங்கரமா இருமிக்கிட்டு இருந்தான். கண்டிப்பா ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன். மை காட் டாக்டர், 100க்கு மேல போகுது. 103.5 இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது? இதை பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்கு. இவனுடைய பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி இமீடியட்டா லேபுக்கு அனுப்பிச்சு வைங்க. ரிசல்ட் 1 hourல கொடுக்க சொல்லுங்க, புரியுதா? டாக்டர், ஏற்கனவே வந்து அட்மிட் பண்ணியிருந்த 2 பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். இவனோடதையும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சுட்டு 1 hourல கொடுக்க சொல்றேன் டாக்டர். தம்பி, நீ வந்து இந்த பக்கம் பெட்ல வந்து படுவா. பெரியமா, எனக்கு காய்ச்சலே இல்ல பெரியமா. தேவையில்லாம இவங்க என்ன படுக்க வச்சு ஊசி எல்லாம் போட போறாங்க. நீங்க கேட்கவே மாட்டீங்களா? இங்க பாருங்க பெரியமா. ஓகே, கம் ஆன், லேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த பேஷண்ட் நேம் வந்து சோட்டு, வெயிட் வந்து 53, ஹைட் வந்து 120. இந்த பக்கம் வந்துருங்க. அடுத்த பேஷண்ட் நேம் வந்து பப்ளி, வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்குமா, 65 இல்ல 58 kgs எழுதிருங்க. ஹைட் வந்து 129 centimeters. புஷ்பா, வெயிட் வந்து கரெக்டான வெயிட் 41 42. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 130. எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கு. அடுத்தது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் செக் பண்ணியாச்சுல? இல்லை டாக்டர், இன்னும் ஒரே ஒருத்தங்க இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. மை காட் டாக்டர், 16 kgs தான் வெயிட் காமிக்குது டாக்டர். ரொம்ப அண்டர் வெயிட்னு நினைக்கிறேன். 16 இல்லை 20ன்னு எழுதுங்க. எனிவேஸ் அண்டர் வெயிட் தான். ஹைட் வந்து கரெக்டாக இருக்கு. அட கடவுளே, என்னது இது? இந்த பொண்ணு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கே. சிஸ்டர், பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. ஃபீவர் செக் பண்ணுங்க. பார்த்தீங்களா, 100க்கும் 101க்கும் நடுவில் இருக்கு. எதுக்கு இவங்களுக்கும் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. டாக்டர், இந்த பேஷண்ட் தான் ரொம்ப நேரமாக என்கிட்ட ஸ்டொமக் பெயின் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. போன வாரம் பாசிட்டிவாக வந்த பேஷண்ட் கூட ஸ்டொமக் பெயின் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க டாக்டர். சரி, ஓகே, அதான் நான் சொன்னேன்ல, இவங்களுக்கும் ஒரு பெட்டு கொடுத்து படுக்க வைங்க. டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் யாரும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. இவங்களை எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணுங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. மற்றவங்க எல்லாம் நெகட்டிவாக வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபீவர் இல்லாதவங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம். சிஸ்டர், டெஸ்ட்டுக்கு கொடுத்து 1 hourக்கு மேலே ஆச்சுல்ல, லேப்க்கு ஃபோன் பண்ணி ரிசல்ட் பற்றி கேட்டிங்களா? எனக்கு இமீடியட்டாக தெரிஞ்சாகணும். டாக்டர், நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். நான்சிக்கு வந்து 25% இன்ஃபெக்ஷன், ரோஸ்க்கு வந்து 30%, சிண்டுக்கு வந்து 75% இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா வந்திருக்கு டாக்டர் ரிசல்ட்டு. அட கடவுளே, எல்லார்த்தோடையும் தானே இந்த சிண்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். இவன் மட்டும் எப்படி போய் தனியாக காய்ச்சலை பிடிச்சிட்டு வரானே தெரியல. டே சிண்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காத. டாக்டருக்கு பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்கடா. அவங்க மேல ஏதாவது அடிச்சு விட்டுறாத, அமைதியா படு. அண்ணா போங்கண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கதான் படுத்துட்டு இருக்க போறேன். அதுக்காக எனக்கு ரொம்ப போர் அடிக்காதா? அதனாலதான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். உன்னோட பேரு நான்சி தானே? உனக்கு வந்து 25% இன்ஃபெக்ஷன் தான் இருக்கு. நான் மைல்டாக சின்னதாக ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன். உனக்கு ஈவினிங்குள்ளே ஃபீவர் சரியாயிடும், ஓகேவா? ஐயோ டாக்டர், எனக்கு ஊசினாலே ரொம்ப பயம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நான் மெடிசனே எடுத்துக்கிறேன் டாக்டர். ஐயோ அம்மா, அந்த ஊசியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ரொம்ப பெருசா இருக்கு டாக்டர். நீங்க பயப்படுற அளவுக்கு அது வலிக்கவே வலிக்காது. நீங்க அசையாம படுத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா வலிக்காது. அவ்வளவுதான். பாத்தீங்களா, ஊசி போட்டதே தெரியல பாத்தீங்களா? ஐயோ அம்மா, தெரியுது டாக்டர், பயங்கரமா வலிக்குது. ஐயோ அம்மா, டாக்டர் டாக்டர் போதும் டாக்டர். அவ்வளவுதாம்மா, உங்களுக்கு
உங்களுக்கு 1 வீக்குக்கு நான் மெடிசின் தரேன். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடுவீங்க. ஓகே, ரோஸ்க்கு வந்து இந்த எல்லோ சிரப் கொடுங்க. டாக்டர், இதில் நீங்கள் சொன்ன மாதிரி மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். இந்த பொண்ணு வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கா இல்லையா, அதனால இவளுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும் டாக்டர். டாக்டர், எனக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர். வாவ், பரவாயில்லையே. இன்ஜெக்ஷன் போட்டால் சுத்தமாக நகரவே இல்லை, அழுகவும் இல்லை. இந்த மாதிரி எல்லா பேஷண்ட்ஸும் இருந்துட்டா எங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதாம்மா, உனக்கு ஒரு 10 டேஸ்க்கு மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் தரேன். சிஸ்டர், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இங்கே வாங்க, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. என்ன டாக்டர், எனக்கு ஒரு சின்ன ஊசி தானே? எஸ் சிண்டு, உனக்கு ஒரே ஒரு சின்ன ஊசி தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே சிஸ்டர், போன தடவை மாதிரி ஆயிடக்கூடாது. அசையாம பிடிங்க. பேஷண்ட் அசைஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? அம்மா அங்க பாருங்கம்மா, சிண்டுக்கு மட்டும் நல்ல பெரிய ஊசியா 2 போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சிண்டு, அசையாம இரு. அவ்வளவுதான். கமான், முடிஞ்சது. அவ்வளவுதான். வெரி குட். பரவாயில்ல. ஐயோ அம்மா, டாக்டர் பயங்கரமா வலிக்குது டாக்டர். என்ன டாக்டர், சின்ன ஊசின்னு சொன்னீங்க, எந்திரிக்கலாமா டாக்டர்? நோ சிஸ்டர், ஊசி போட்ட இடத்துல தேய்ச்சி விடுங்க. ஐயோ அம்மா, டாக்டர் ஒரே ஒரு ஊசி தான் சொன்னீங்க, இப்ப எதுக்கு 2வது ஊசி போடுறீங்க? பெரியமா பயங்கரமா வலிக்குது பெரியமா, போட வேண்டாம்னு சொல்லுங்க. தட்ஸ் ஆல் சிண்டு, முடிஞ்சது உனக்கு.